ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நிறைய காரியங்கள் நம்ம நினைப்போம். நம்ம நினைக்கிற காரியங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கணும், விரும்பின காரியங்கள் நடக்கணும் அப்படின்லாம் எல்லாத்துக்கும் மனசுலையும் ஒரு ஆசைகள் இருந்துட்டு தான் இருக்கும். ஆனால் காலப்போக்கில் பார்த்திங்கன்னா சில டைம் அது நடக்காமல் இருக்கும். உடனே நம்ம என்ன பண்ணிடுவோம்னா மனசளவில் சோர்ந்து போயிடுவோம், கண் கலங்கிடுவோம், என்ன வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு விரக்திக்குள்ளே வந்துடுவோம். இப்படி நம்ம நினச்சது நடக்கணும்னா இதை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் மனசு லகுவாகும், கூடவே நினச்ச காரியம் வர நடக்கும். அதுக்கு முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம பாசிட்டிவான எண்ணங்களை வளர்த்துக்கணும். நம்ம இந்த ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில் நடக்கணும்னா இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். அது இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம இந்த காரியம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் இருக்கும்போதே அங்கே நடக்காது. நம்மளுக்கு ஒரு காரியம் நடக்கணும்னா கண்டிப்பாக இது நடக்கும் அப்படிங்கிறத நம்ம ஆள் மனசுக்குள்ளே நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கணும். கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் இது நடக்கும் அப்படின்னு சொல்லி. அது இல்லாமல் நம்ம நெகட்டிவாக நம்ம யோசிக்கும்போது அது நடக்க சான்ஸ் ரொம்பவே கம்மியாக இருக்கும். அதே போல் தான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால், ஒரு இடத்துல நம்ம வேலை கிடைக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறோம். அந்த இடத்துல வேலை கிடைக்கிறதுக்கு நமக்கு தகுதி இருக்குது அப்படின்னு நம்மகிட்ட இல்லைனாலும் நம்ம அதை பாசிட்டிவாக யோசிக்கணும். அப்போது நம்ம பாசிட்டிவாக யோசிக்கும்போது நம்ம எண்ணங்களுக்கு சக்தி இருக்குது, ஆள் மனசுக்கு அவ்வளோ சக்தி உண்டு, பவர் உண்டு. அது நம்ம நினச்சது மாதிரி கண்டிப்பாக அது நடத்தும். ஏன்னா சில டைம் பாருங்கள், நம்ம இது நடக்கும்னு சொல்லி நம்ம நினைப்போம், அதுக்காக காத்தும் இருப்போம். ஆனால் நடக்கலைங்கும்போது இது நடக்காதுங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடும். அப்படி வரக்கூடாது. எப்படினாலும் இந்த செயல் நமக்கு நன்மையானதே நடக்கும், நம்ம வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட், ஒரு தன்னம்பிக்கை நம்ம மனசுக்கு முதல்ல வரணும். இது நடக்குமா நடக்காதான்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கூட யோசிக்கவே கூடாது. இப்போது நெகட்டிவான எண்ணங்கள் வர காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சின்ன வயசுலே பல தோல்விகளை நம்ம கண்டிருக்கிறதுனால சில நேரம் என்ன ஆகும்னா நெகட்டிவாக நம்ம யோசிப்போம், நமக்கெல்லாம் எங்கே நடக்கும் அப்படின்னு சொல்லி. அப்படிலாம் யோசிக்கக்கூடாது. நம்ம மனசில் இருக்கிற அந்த பவர்ஃபுல்லான எண்ணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். நம்ம வாழ்க்கையில் இது நடக்கும்னு சொல்லி நம்ம கான்ஃபிடெண்ட்டாக எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நம்ம நினச்சி ஒரு செயலில் இறங்கும்போது நம்ம வாழ்க்கையில் அங்கே வெற்றி தான் கிடைக்குமே தவிர தோல்வி கிடைக்காது. இது வேலையாக இருக்கலாம், இல்லைன்னா பிரிந்த உறவுகள் முறை வர நம்ம கண்டிப்பாக இது நம்மக்கிட்ட சேரும் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சி நம்ம ஆள் மனசோட பவர்ஃபுல்லாக பாசிட்டிவாக யோசிக்கும்போது, நேர்மறை எண்ணங்கள், பாசிட்டிவான எனர்ஜியோ இது நம்ம யோசிக்கும்போது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நல்ல செயல்கள் தான் நடக்குமே தவிர தீமையானது எதுவுமே நடக்காது. அதனால் சிலவங்கள்லாம் சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு மந்திரத்தை சொன்னால் சரியாயிரும் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் அதை விட நம்ம எண்ணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், ஆள் மனதின் எண்ணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஒரு இடத்துல நீங்கள் உட்காந்துக்குங்க தனிமையாக, அதில் எந்த ஒரு சிந்தனையும் இருக்கக்கூடாது. ஒன்லி நம்ம என்ன விரும்புகிறோமோ அதை மட்டும்தான் நம்ம மனசில் யோசிக்கணும். யோசிச்சுட்டு எப்படியாவது நம்ம வாழ்க்கையில் இது நடக்கும், நடந்த பிறகு நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் அதெல்லாம் கற்பனையாக நம்ம மனசுக்குள்ளே கொண்டு அந்த ஆள் மனசோடு நம்ம பேசணும். பேசும்போது இது நீங்கள் நைட்டு வேலை செய்தால் ரொம்பவே நல்லது. இல்லைன்னா தூங்கி முழித்த உடனே முதல்ல நீங்கள் பண்ணுனா நல்லது. இப்படி நம்ம பண்ணும்போது அந்த எனர்ஜி, பவர்ஃபுல்லான எனர்ஜி நீங்கள் கண்டினியூவாக இதை செய்யும்போது கண்டிப்பாக ஒரு நாள் வெகு சீக்கிரமாகவே இதுக்குள்ளே பதில் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு நினச்ச காரியம் நடக்கணும்னா இந்த ஒன்றையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்லதாகவே நடக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அதுவரை பை, see you.